எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா, இல்ல செக்ஸ்ல விரைப்புத்தன்மை ஏற்படாமல் இருக்கிறது ஒரு ஆண்களுக்கான பெரும்பான்மையான ஆண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இது. நல்லா புரிஞ்சுக்கணும் ஆழமா. ஒரு 50 வயசு வரைக்குமே இந்த பிரச்சனை வரணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. ஒரு 50க்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 50 வயசு இல்ல, சில சமயத்தில 60 வயசு கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுக்குள்ள இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னா, இத அழகாக சரி பண்ணலாம். ஆனா, நல்ல ஒரு விழிப்புணர்வோடு நீங்க சொல்றத கேட்கணும். இது மாத்திரைலாம் போட்டு நீங்க பண்ணக்கூடாது. மாத்திரை போட்டா உங்களுக்கு ஒரு 1 மாசத்துல ஃபுல்லாவே உங்களுக்கு கெட்டுரும். அந்த பிரச்சனை நிரந்தரமாயிடும். மாத்திரை போடாம சரி பண்றதுக்கு நெறைய சிகிச்சைகள் இருக்கு. அத தான் எடுக்கணும். ஸோ 50 வயசுக்குள்ள, 60 வயசுக்குள்ள இந்த பிரச்சனை வரணும்னு அவசியமே கிடையாது. வருதுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு செக்ஸ் சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். அத கண்டுபிடிச்சு சரி பண்ணும்போது இது சரியாகிவிடும். இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு வரலாம். அவங்களுக்கு 50 வயசுக்குள்ளவே கூட வரலாம். 40 வயசுலயே வரலாம். அந்த நோய் இல்லாதவங்களுக்கோ வேற காரணங்கள் என்னவா இருக்க முடியும்? மன அழுத்தம் அதிகமா இருக்கிறது, இல்ல ட்ரிங்க்ஸ் நெறைய பண்றவங்க, ஸ்மோக் நெறைய பண்றவங்க, கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க, மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்ல இருக்கிறவங்க. இவங்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் நீங்கலாம் என்ன பண்ணணும், நீங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்து என்ன காரணம்னு முதல்ல கண்டுபிடிச்சு, அதுல 90% சரி பண்றக்கூடிய காரணமா இருக்கும். 10% சரி பண்ண முடியாததா இருக்கும். அந்த 10% கூட நீங்க நல்லா ஒத்துழைச்சீங்கன்னா, அத கூட சரி பண்ணலாம். இத சரி பண்ணிட்டு ரொம்ப அழகா 60, 70 வயசுக்கு நல்ல ஒரு திருப்தியான, ஆழமான ஒரு செக்சுவல் வாழ்க்கைய நீங்க கப்புல்ஸா வாழலாம். அதுல சந்தேகம் ஒண்ணுமே கிடையாது. கவலைப்படவே படாதீங்க.